அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள், இவர்களுக்கு மன அழுத்தம், கவலை, நோய், வீட்டிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள், இப்படியாக பல பணிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய இதே பெண்களை போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்தார்கள். அன்றைய தினத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வீட்டு வேலையின் காரணமாக அவர்களுடைய 2 கைகளும் காய்ந்த நிலையிலே அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதற்கு முன்பாக நடந்த ஒரு போரிலே அவர்கள் பல சஹாபாக்களுக்கு உதவி செய்தார்கள், மருத்துவ உதவி. இதன் மூலமாகவும் அவர்களுடைய கையிலே ஏற்பட்ட சில காய்ப்புகள், வீட்டு வேளையின் காய்ப்புகள், இப்படியாக நாளுக்கு நாள் அந்த வலி என்பது அதிகமாகிக் கொண்டே செல்லுகின்றன. ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அடிமைகள் யாராவதை அழைத்து கொண்டு தம்முடைய வீட்டு வேலைக்கு அவர்களை அழைத்து வரலாம் என்று எண்ணி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் இதனை சொன்ன நேரத்திலே, நீங்கள் உங்களுடைய தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து நீங்கள் அடிமை யாராவது அழைத்து கொண்டு வீட்டு வேலைக்காக நீங்கள் அழைத்து வரலாம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய அன்பு தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அவர்களுடைய இல்லத்திலே செல்லக்கூடிய நேரத்திலே அங்கே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் கழித்து தன்னுடைய வீட்டுக்கு வந்த சமயத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நம் வீட்டுக்கு வந்தார்கள் உங்களை தேடி என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரம் என்பது சஹருடைய நேரமாக இருந்தது. உடனே ஏதோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் திடீரென்று நம் வீட்டுக்கு வருவதற்கான காரணம் என்ன என்று பதட்டத்தோடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார்கள். அது குறிப்பாக தஹஜ்ஜத்துடைய நேரமாக இருந்தது. பிறகு அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி வீட்டிலிருந்து பதில் வந்ததும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இல்லத்திற்கு உள்ளே செல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சென்றவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நபரையும் பார்த்து, நீங்கள் இன்னும் தொழுகவில்லையா, தஹஜ்ஜத் தொழுகவில்லையா என்று கேட்கிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகளை பார்த்து, நான் இல்லாத நேரத்திலே வீட்டிற்கு நீங்கள் வந்து சென்றதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள். என்ன காரணம் நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்ததற்கு என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் வந்த நோக்கத்தை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என் அருமை தந்தையே, எனக்கு பணிவிடை செய்வதற்கு ஏதாவது அடிமைகள் உங்களிடத்திலே இருந்தால் இங்கே நீங்கள் அனுப்பி வையுங்கள், என்னிடம் தாருங்கள், எனக்கு மிக உதவியாக இருக்கும் வீட்டு வேலைக்காக என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3705வது ஹதீஸாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே, அடிமைகள் உங்களிடத்திலே இருப்பதை விட உங்களுக்கு அதைவிட சிறப்புக்குரிய ஒன்றை நான் கற்றுத்தரட்டுமா என்று இருவரிடத்திலும் கேட்டார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருவரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகிய ஒன்றை கற்றுத்தர இருக்கின்றார்கள்
இதன் மூலமாக நமக்கு சில பழுதுகள், சில நோய்கள், சில கவலைகள், சில வேளைகள் குறையும் என்று நினைத்து அதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இருவரும் படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே 34 முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். இதற்கு முன்பாக ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதை நாம் இதற்கு பிறகு பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கை முறையாகவும் அதற்கு முன்பாக இதை செய்துவிட்டு இந்த துஆவை ஓதிவிட்டுத்தான் படுப்பார்கள். பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே, நீங்கள் படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே 34 முறை அல்லாஹு அக்பர், 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று ஓதிவிட்டு இந்த துஆவையும் நீங்கள் ஓதுங்கள். உங்களுக்கு அடிமை இருப்பதை விட சிறப்புக்குரிய ஒரு அழகிய திக்ர் என்று சொன்னார்கள். அந்த துஆ என்ன, அந்த துஆவினுடைய பொருளையும் நாம் பார்க்க வேண்டும். முதலிலே அந்த துஆவை நாம் கற்றுக்கொள்ளுவோம். இதோ அந்த துஆ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم رب السماوات السبع ورب الأرض ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطل فليس دونك شيء أقض عنا الدين وأغننا من الفقر. இந்த துஆ ஹாக்கிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 2028வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த துஆவினுடைய பொருள், இறைவா, 7 வானங்களின் அதிபதியே, பூமியின் அதிபதியே, மகத்தான அரியணையின் அதிபதியே, எங்கள் இறைவா, அனைத்து பொருட்களின் அதிபதியே, தானிய வித்துக்களையும் விதைகளையும் பிளந்து தாவரங்களை முளைக்கச் செய்பவனே, தௌராத், இன்ஜில், புர்கான் என்னும் சொல்லக்கூடிய குர்ஆன் ஆகிய மறைகளை அருளியவனே, அனைத்து பொருட்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். அவற்றின் முன்னெற்றி ரோமங்களை நீயே பிடித்துள்ளாய். இறைவா, நீயே முதலானவன், உனக்கு பின்னர் வேறெதுவும் இல்லை. நீயே இறுதியானவன், உனக்கு பிறகு வேறு எதுவும் இல்லை. நீயே மேலானவன், உனக்கு மேலே வேறொன்றுமில்லை. நீயே அடித்தளமானவன், உனக்கு கீழே வேறொன்றுமில்லை. எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக, எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக. வறுமையில் இருந்து காத்து எங்களை தன்னிறைவு கொள்ளச் செய்வாயாக.